நாளைக்கு மச்சான் புதுசு மாற்றினேன். ஏன் சேஞ்ச் பண்ணணும்? சார் இதில் நிறைய மண் இருக்குது, சேஞ்ச் பண்ண தான் வேணும். இங்கே பாருங்க. எனக்கு கொண்டு விளங்கு இல்லை. உங்களோட பஸ்ஸில் கைக்கணும். எங்கே உங்களோட பஸ்? இந்த வந்துட்டார் பஸ். என்னாச்சு? என்ன பிரச்சனை? இந்த ஃபில்டரை செக் பண்ணுங்க. இதுக்கு என்ன சென்று பாருங்களேன். நான் செக் பண்ணுறேன். நீ போய் சாருக்கு தண்ணி எடுத்துட்டு வா. ஃபில்டர் சரியான மண்ணாக இருக்குது, எப்படியும் சேஞ்ச் பண்ண தான் வேணும். சரி, புது ஃபில்டர் எடுத்து சேஞ்ச் பண்ணி விடுங்க. ஓகே சார், நான் புதுசாக மாற்றி விட்றேன். நீங்கள் அங்கே போயிடுங்க. சார் கொஞ்சம் நில்லுங்க. சார் உங்கள் உடுப்பில் வந்து யாரோ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க பெயிண்ட்டை பார்த்தீங்களா? என்ன சொல்கிறீங்க? பெயிண்ட் அப்படி வந்தது? கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் கண்ணாடி எடுத்து கொண்டு காட்டுறேன். இங்கே பாருங்க, உடுப்பு ஃபுல்லாக பெயிண்ட் அப்பிடிக்கு. சரி, இருந்தாலும் பெயிண்ட் அப்படி இதில் வந்தது. யாரோ பெயிண்ட் அடிக்கிற டைமில் நீங்கள் பக்கத்தில் போயிடுங்க, அதான் நடந்திருக்குது. சரி சரி, கொஞ்சம் போடுங்க. என்னாச்சு சார்? பெயிண்ட் முதல்ல பட்டிருந்தா நான் சீட்ல இருந்து வந்தேன். ஏன் சீட்ல அப்பல? சீட்லயும் பட்டிருக்க தானே வேணும். அதுவும் சரிதான். நான் நினைக்கிறேன் யாரும் பெயிண்டை சொப்பில் காட்டி உங்களுக்கு மேலே எரிஞ்சிருக்கானுங்க போல, அதுதான் இப்படி நடந்திருக்கு. எனக்கு டவுன் விளங்குது இல்லை. சரி சரி, நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க. உடுப்பு காட்டி எனக்கு எடுத்தாங்க, நான் வந்து ட்ரை கிளீன் பண்ணிட்டு வரேன். தம்பி இங்கே வா. டே இந்தாங்க சார் தண்ணி. இந்த பக்கம் பா. ட்ரெஸ்ஸை கழட்டிட்டாங்க. தம்பி இதை கொண்டு போய் ட்ரை கிளீன் பண்ணிட்டு வாங்கலாம். சார் தண்ணியை குடிச்சிட்டு இருங்க, நான் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணுறேன். சரி வாங்க. விளங்குதும் இல்லை. பெயிண்ட் எங்க இருந்து பட்டுச்சு? ஏதோ ஒன்று நடக்குது சார். பக்கத்தில் இருக்கிற ஒன்றை போட்டு இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஒன்று இருக்குது. நான் அங்கே போகிறேன். உங்களோட சாவி தண்ணி கணிச்சோன்னா நான் போயிட்டு வந்துடுவேன். சார் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நல்ல ஃபில்டராக போடுவோண்டு. டேய் நீ இன்னும் போகலையா ட்ரை கிளீன் பண்ண? பக்கத்தில் இருக்கிற ஒன்றை மூடி இருக்குது, தூரம் கொஞ்சம் போகணும், அதான் சாவியை எடுத்துருக்கேன். அதுவும் சரிதான் சார். நீங்கள் சாவியை தாங்க, நானும் ஃபில்டர் வாங்கியிருக்குது. அப்புறம் 2 பேரும் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமாக வரோம். சரி சரி, வண்டியில் அன்றைக்கி சாவி போய் எடுங்க. ஆனால் சீக்கிரம் வாங்க, நான் ஒரு இடத்த போகணும். இப்படி என்னதுக்குள்ளே வந்துடுவேன். வா தம்பி. சீக்கிரம் கரெக்டு வந்துடுவான். கரெக்டும் தானே. போமா போவோம். இருந்தாலும் நம்மளோட பைக் என்ன செய்யற? அடே இவ்வளோ பெரிய வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், உனக்கு பைக்கு வேணுமா? பாக்கெட்டில் காசும் இருக்கு, எடுக்காட்டா? ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு. எவ்வளோ நேரம் ஆயிட்டு, இன்னும் மாக்களை காணல. எங்கே போயிட்டான அவனால்? தம்பி நீங்கள் யாரு? என்ன உடுப்பு போடாமல் நிற்கிங்க? அண்ணன், நான் வண்டியை திருத்த வந்தேன். 2 பேரும் இந்த உடுப்பை எடுத்துட்டு இந்த ஃபில்டர் மாற்றி அனுப்புனாங்க. 1 மணி ஆயிடுச்சு, இன்னும் மாக்களை காணுங்க. தம்பி அந்த வண்டி திருத்துற மெக்கானிக் நான் தான். அப்போ அந்த 2 பேரும் யாரு? அவனால் 2 பேரும் பஸ். இந்த மாதிரி சாமான் குறையத்தானே? இல்லை சாமான் நிறைய இருக்குது. நீ இந்த கடையை பார்த்துக்கொள்வீங்கன்னு சொன்னால் நான் போய் சாமான் எடுத்துகிட்டு வரேன். உங்களால் முடியுமா? பஸ் உங்களோட கடையை எங்களோட கடை போல் நல்லா பார்த்துப்போம். நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. யாரும் வண்டி கொண்டு வந்தால் கூட உங்களோட உடுப்பை போட்டு நாங்கள் அதை சமாளிப்போம். சரி நான் போகிறேன், சீக்கிரம் போங்க. அதாவது அவனுங்க என்ன ஏமாத்திட்டானு அப்படித்தானே? தம்பி ஏன் கவலைப்படுறீங்க? உங்களோட வண்டிக்கு பதிலாக அவன்கிட்ட வண்டி இருக்குது, இதை கொண்டு போங்க. அண்ணன், அந்த பெரிய வண்டிக்கு இந்த டப்பா மூட்டை வைக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மூட்டை வைக்கிற போய் தேடு.